சாட்சி ஆகமம். சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் பரிசுத்த வேதாகமம் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. இது தேவ ஜனத்திற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகள் சேனைகளின் கர்த்தரை பரிசுத்தம் பண்ண வேண்டும். அவரே அவர்களுக்கு பயமும் அச்சமுமாக இருப்பார். சேனைகளின் கர்த்தரே தம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஸ்தலமாகவும் இருப்பார். தம்முடைய ஜனங்கள் சாட்சி ஆகமத்தை கட்ட வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். கர்த்தர் தம்முடைய வேதத்தை தம்முடைய சீஷருக்குள்ளே முத்திரையிட்டிருக்கிறார். கர்த்தருடைய வேதமே அவருடைய சாட்சி ஆகமம். சாட்சி ஆகமம் நம்முடைய விசுவாசத்தை வழிநடத்துகிறது. வேதம் நம்முடைய நடத்தையை வழிநடத்துகிறது. சாட்சி ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய பிரமாணத்திற்கும் கீழ்ப்படிந்து பயபக்தியோடு ஜீவிக்க வேண்டும். தேவனுடைய சாட்சி ஆகமமும் அவருடைய வேதமும் முத்திரையிடப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இவற்றோடு நாம் ஒன்றையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி தம்முடைய பரிசுத்தவான்கள் மூலமாய் அதை எழுதி முத்திரையிட்டிருக்கிறார். நம்முடைய கையில் உள்ள பரிசுத்த வேதாகமம் முழுமையானது. இதோடு எதையும் கூட்ட வேண்டிய அவசியமோ அல்லது குறைக்க வேண்டிய அவசியமோ இல்லை. கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சித்தம் கொண்ட எல்லா சத்தியங்களையும் தம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் முழுமையாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய சாட்சி ஆகமம் அவருடைய சீஷர்களின் கரங்களில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சீஷர்கள் தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராகவும் உடன்படிக்கைக்கு புத்திரராகவும் இருக்கிறார்கள். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். உன் சந்ததியினாலே பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரராய் இருக்கிறீர்கள். அப்போஸ்தலர் 3:25. கர்த்தருடைய சாட்சி ஆகமமும் அவருடைய வேதமும் அவருடைய சீஷர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். 1 தீமோத்தேயு 1:13-14.